நாம் செய்த பாவம் எந்த வகையிலும் நம்மை சும்மா விடாது. ஜனமேஜயன் தனக்கு பிரம்மஹத்தி தோஷம் முடித்த உடனே இதுக்கு என்ன பண்ணி இந்த பாவத்திலேருந்து தீர என்ன வழின்னு ஆராய்ஞ்சான். அமைச்சர்கள் சொன்னாங்க பெரிய யாகம் வளர்னா. அதே மாதிரி யாகம் வளர்த்தான். 10 நாள் யாகம். ஒரு வயசான அந்தனர், ஏழ்மையுற்ற அந்தனர் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. கடைசி ஒரு நிமிஷம் ஒரு தூங்கிக்கிட்டே மந்திரத்தை ஓத ஆரம்பிச்சிட்டார். 10 நாள் கண்ணு முடிச்சு மந்திரம் ஓதனத்தில் இவரை கலப்பணுமே, என்னடா தூங்கிக்கிட்டே மந்திரம் ஓதுறாரு, என்ன யாகம் நின்று போட்டா என்ன பண்ணுறதுன்னு பக்கத்தில் உள்ள அருகம்புல்லை எடுத்து மேலே வைக்கிறான். அந்த நாள் ஐயோன்னு அந்த தீக்குண்டத்திலே விழுந்து செத்துறாரு. இவனுக்கு பரமஹத்தி தோஷம் பிடிச்சிது. இவனுக்கு சந்தேகம், ஏன் இவர் விழுந்து செத்தாரு அப்படின்னு வியாசர்கிட்ட கேட்குறான். அவர் 10 நாள் மந்திரம் ஓதனால தூங்கிக்கிட்டே கனவு கண்டார், ஒரு புலி தரத்துறது மாதிரி. கடைசி நேரம் புலி தரத்தை அவர் ஓடிக்கிட்டே இருந்தார். நீ அப்போ தான் அருகம்புல்லை வச்ச, புலி தான் நம்மளை பிடிச்சிட்டுன்னு விழுந்துட்டாருன்னா எவனும் பாவத்திலிருந்து தப்ப முடியாது. இதுதான் இந்த கதை சொல்கிறேன்.